வெல்கம் டு ஜானு யுவா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். Ethics in business analytics refers to the responsible and fair use of data while analyzing and making decision. ஃபஸ்ட்டு எத்திக்ஸ்னால் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும். அவங்க அந்த பிஸ்னஸ்க்கு உண்மையாக இருக்கணும், ஃபேராக அந்த டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணணும். இதுதான் எத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். In today's digital world, organization collects a large amount of data, so it is very important to use this data in an ethical way. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஆர்கனைசேஷன் நம்மக்கிட்ட இருந்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் திஸ் டேட்டா இன் அன் எத்திக்கல் வே. கரெக்டாக நம்மக்கிட்ட இருந்து வாங்குகிற டேட்டாவை அவங்க கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸ் வச்சு அவங்க அதை யூஸ் பண்ணணும். பிகாஸ் we have the trust of the company, they have to use the data in a ethical way, and ethical practice helps business maintain trust and avoid misuse of information. One of the most important aspect of ethics is data privacy. அதாவது டேட்டா ப்ரைவசி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிஸ் மஸ்ட் இன்ஷோர் தட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கஸ்டமர் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் நாட் ஷேர்டு வித்தவுட் பெர்மிஷன். அதாவது கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு கஸ்டமரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதை வித்தவுட் கஸ்டமர் பெர்மிஷன் தே ஷுட் நாட் ஷேர் வித் எனிபடி எல்ஸ். இதுதான் டேட்டா ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் வித் திஸ், டேட்டா செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் டேட்டா லீக்ஸ் அண்ட் சைபர் த்ரெட்ஸ். கரெக்டாக ஒரு டேட்டா ப்ரைவசி நமக்கே இப்போ இருக்குது, அதே மாதிரி டேட்டா செக்யூரிட்டிஸ் அப்படின்ட்டு இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால் டேட்டா லீக் ஆகாமல் அண்ட் சைபர் த்ரெட்லாம் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆர்கனைசேஷன் டு டேக் ப்ராப்பர் மெஷர்ஸ் டு கீப் டேட்டா சேஃப். ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணணும், they have the proper measures to keep data safe. அவங்க தான் டேட்டாவை சேஃபாக வச்சுக்கணும், அதுக்கு தேவையான பாதுகாப்பை அவங்க தான் செய்யணும். Another key issue is the misuse of data. Data should be used only for the purpose it is collected and not for any harmful activities. ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து வேறு எந்த வித ஆக்டிவிட்டீஸ்க்குமே அந்த டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்சோ பிஸ்னஸ் மஸ்ட் அவாய்ட் பயாஸ் இன் டிசிஷன் மேக்கிங். பயாஸ் இன் டிசிஷன் மேக்கிங்னா என்ன, ஒரு பிஸ்னஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை ரொம்ப அதாவது வேறு ஒரு சைடே இருக்கிறது, பார்ஷியலாக அந்த டிசிஷன் எடுக்கிறது, அதுதான் பயாஸ்ட் இன் மேக்கிங் டிசிஷன் சொல்லுவாங்க. ஆஸ் பயாஸ்டு டேட்டா கேன் லீட்ஸ் டு, இந்த பயாஸ்டு டேட்டா எதை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா இந்த அன்ஃபேர் ரிசல்ட், எஸ்பெஷலி இந்த ஏரியா லைக் ஹையரிங் அண்டு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. Ethical business analytics helps in building customer trust and maintain a positive image in a market. ஒரு எத்திக்கல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுது அண்ட் இட் மெயின்டைன்ஸ் தி பாசிட்டிவ் இமேஜ் இன் தி மார்க்கெட். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் கம்பெனிஸ் அவாய்ட் லீகல் இஷ்யூஸ் அண்டு பெனால்ட்டிஸ். கம்பெனிஸ்க்குமே இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த லீகல் இஷ்யூஸ் பெனால்ட்டிஸ்லாம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஃபாலோயிங் எத்திக்கல் கைட்லைன்ஸ் என்ஷோர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர்னஸ் இன் ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த எத்திக்கல் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஒரு பிஸ்னஸோட டிரான்ஸ்பரன்சி இருக்குது இன் ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலவெண்ட்டான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் MBA ஆன்லைன் டியூஷன் வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.